வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். பரபரப்பிற்கு பஞ்சமில்லாதவர், பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர், தன்னைத்தானே ஆதீனமாக அறிவித்துக் கொண்டவர், நாடே இவரை தேடிக்கொண்டிருக்கும் போது தனக்கென்று ஒரு நாட்டை உருவாக்கி அந்த நாட்டுக்கென்று கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் உருவாக்கி அந்த நாட்டுக்கென்று நாணயத்தையும் வெளியிட்டுள்ளார். நித்யானந்தா உருவாக்கி இருக்க கைலாசா நாடு எங்கேதான் இருக்கு அப்படின்ற கேள்விக்கே விடை தெரியாத நிலையில அந்த நாட்டுக்கு பிரதமரா ரஞ்சிதாவை நியமிச்சிருக்காங்க. இதுதான் இந்த இணையதளத்துல வைரலா பேசப்பட்டு வருது. இப்படி பாலியல் புகார் குற்றச்சாட்டுல சிக்கிய இந்த நித்யானந்தா நம்ம இந்திய நாட்டை விட்டு ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. நித்யானந்தா திடீர்னு இணையதளத்தில் தோன்றி நான் தனித்தீவுல தனக்குன்னு ஒரு நாட்டையே வாங்கிட்டேன், அதுக்கு கைலாசான்னு பேரிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது நம்ம மக்கள் எல்லாரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. இது மட்டும் இல்லாம சமீபத்தில் பார்த்தோம்னா நித்யானந்தா இறந்து போயிட்டதாகவும் தகவல் வெளியிருந்துச்சு. இதுல நித்யானந்தாவே அதை மறுத்து இந்த தகவல் பொய்யானது அப்படின்னு சொல்லி அவரே வீடியோலாம் வெளியிட்டு இருந்தாரு. இந்த கருத்துக்கு நித்யானந்தா என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்கன்னா, நான் 27 மருத்துவர்கள் உதவியோட இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, என்னால் தூங்க முடியல, சாப்பிட முடியல, ஆனா நான் நல்லா தான் இருக்கேன், ஒரு சமாதியான மனநிலையை மட்டும்தான் அடைஞ்சிருக்கேன், நான் சாகல அப்படின்னு அவரே விளக்கம் கொடுக்குறாரு. இது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த அவரோட பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஆழ்ந்த சமாதி நிலை மட்டும்தான் அடைஞ்சிருக்கேன், நான் விரைவிலே பரிபூர்ணமா குணம் பெற்று திரும்ப என்னோட நாட்டை ஆள்றதுக்கான எல்லாமே நான் ஏற்படுத்திக்குவேன், இப்போதைக்கு அந்த சமாதி நிலையில மட்டும்தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி விளக்கமும் கொடுத்திருந்தாரு. இது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா, உடல்நிலை சரியாகிறதுக்காக ட்ரீட்மெண்ட்காக நான் இந்தியா திரும்ப போறேன் அப்படின்ற ஒரு தகவலும் அவர் வெளியிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வலைதளங்களை பரவிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கும் அவர் விளக்கம் அளிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி பொய்யான தகவல்கள் வந்துட்டு இருக்கப்போ நித்யானந்தாவுக்கு சிலை வச்சு அவர்களோட பக்தர்கள் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. நித்யானந்தா இறந்துட்டாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா உயிரோட இருக்க யாருக்குமே நம்ம சிலை வச்சு வழிபட மாட்டோம், அபிஷேகம் பண்ண மாட்டோம், மாலை போட மாட்டோம். ஆனா நித்யானந்தாவுக்கு சிலை வச்சு மாலை போட்டு அபிஷேகம் பண்ணி அவர் வழிபடுறாங்க. நித்யானந்தேஸ்வரா கோயில் அப்படின்னு ஒரு பெயரும் வச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணும்போது நிறைய பேருக்கு என்ன குழப்பம் வருதுன்னா, நித்யானந்தா உயிரோட இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற குழப்பமும் வருது. இந்த புகைப்படத்தை பார்த்த எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவர் சமாதி நிலையில இருந்திருக்காரு, அதனால ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாரா, அதுக்கப்புறம் தான் இந்த கோயில் வச்சாங்களா அப்படின்னு பல கேள்வி எழுந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இன்னமும் அந்த அதிகாரப்பூர்வமா தகவல் எதுவுமே வெளியாகவில்லை, நித்யானந்தா இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விதமான தகவலும் வெளியாகவில்லை. இன்னும் சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நித்யானந்தா உயிர் இழந்துட்டார் அப்படின்னு சொன்னா அவர்களோட பக்த கோடிகளாலெல்லாம் ஏத்துக்க முடியாது, மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்க, அதனாலதான் நித்யானந்தா இறந்து போயிட்டதை சொல்லாம இருக்காங்களா அப்படின்ற கொஸ்டின்ஸ் கூட மக்கள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நித்யானந்தா பக்கத்துல இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுக்கு இன்னும் தெரிவிக்கப்படல. இப்படி நிறைய குழப்பம் ஏற்பட்டிருக்க நிலையில நித்யானந்தா தான் உருவாக்கி இருக்க கைலாசா நாட்டிற்கு நடிகை ரஞ்சிதாவை பிரதமரா நியமிச்சிருக்கிறதா வைரலா பரவிட்டு இருக்கு. பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகள், மோசடி வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு தான் இந்தியாவை விட்டு வெளிநாட்டு ஓடி போனாரு. இவர் ஃபேமஸ் ஆனதே இந்த ரஞ்சிதானால தான். இவர் ரஞ்சிதா கூட உறவுல இருக்கும் போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் வெளியாகி இவரோட மோசடிகள் தெரிய வந்ததான் இவர் மேல குற்றம் சாட்டப்பட்டது. அதனால இவர் அவரோட அடுத்தடுத்த லீலைகள் தெரிய ஆரம்பிக்கவும் அவர் மூட்டை முடிச்ச கட்டிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிட்டாரு. இப்போ அவர் என்ன நாட்டுல இருக்காரு அப்படின்றது இன்னமும் புரியாத புதிராக தான் இருக்கு. அப்பப்போ யூடியூப் போன்ற சமூக வலைதளங்கள்ல தோன்றி அவர் சில சொற்பொழிவும் ஆச்சிட்டு இருக்காரு. இதுக்கு இடையே தான் அவர் சொல்றாரு, கைலாசான்ற நாட்டை நான் வாங்கிட்டேன், ஒரு தனி தீவுல ஒரு நாட்டை வாங்கியிருக்கேன், புது நாடு புது நாணயம் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஐநாவே இந்த நாட்டுக்கு அங்கீகாரம் அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல் அப்பப்போ சொல்லிட்டு இருக்காரு. இந்த நாட்டை ஐநா அங்கீகரிச்சதாகவும் சொல்லியிருக்காரு. ஐநாவோட அமைதி பாதுகாப்பு மாநாட்டில் கைலாசா நாட்டில் சேர்ந்த பெண்கள் கலந்துக்கிட்டதும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நாட்டில் ஐநா அங்கீகரிக்கல, நாங்க அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கலன்னு ஐநா ஒத்துக்கிட்டாலும் கைலாசா நாட்டில் இந்த மக்களை நீங்க அங்க அழைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஐநா தரப்பு என்ன பதில் சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இந்த மாநாட்டில் யாரு வேணா பொதுமக்கள்ல இருந்து யாரு வேணா பங்கேற்கலாம், அதனாலதான் அந்த நாட்டுல இருந்து அவங்க வந்தாங்களே தவிர அதை ஒரு நாடா அங்கீகரிச்சனால அவங்கள வர வைக்கல அப்படின்ற ஒரு தகவல் ஐநா வெளியிட்டிருக்கு. இந்த ஐநா மாநாட்டில் பங்கேற்ற அந்த பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய அரசு ரொம்ப நித்யானந்தாவை துன்புறுத்துறதாகவும் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும், எங்க நாட்டுக்கு அடைக்கலம் கொடுக்கணுன்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்ததை இன்னமும் சர்ச்சை ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்படி தனக்குன்னு ஒரு நாடை உருவாக்கி அதுக்குன்னு தனி பாஸ்போர்ட், நாணயம், இந்து மக்களை மட்டும்தான் அங்க அவர் அமர்த்துறாரா, எல்லா நாட்டு மக்களும் அந்த நாட்டுக்கு வரலாமா அப்படின்றதெல்லாம் அந்த நித்யானந்தாவோட இணையதள பக்கத்துல ரொம்ப
தெளிவாக கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. யார் வேணால் போகலாம், ஆனால் இந்துவை பின்பற்ற மக்களாக மட்டும் இருக்கணும், எந்த மதத்தில் இருந்து வேணாலும் வரலாம், அங்கே வந்து இந்து மதத்தை பின்பற்றினா போதும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து நித்யானந்தா அந்த இணையதள பக்கத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நித்யானந்தாவுக்கு அப்படி ஒரு நாடே கிடையாது, இப்படி வந்து ஒருத்தவங்க தனி தீவில் வந்து ஒரு வாங்கலாமா அப்படின்னா அதுக்கு வந்து சட்டம் இருக்குது, வாங்கலாம். ஆனால் இவர் வாங்கினாரா, அந்த தீவில் இருக்காரா, நிறைய பேர் அவர் ரூம்ல இருந்து தான் வீடியோ போட்டுட்டு இருக்காரு, இது எல்லாமே ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவர் வந்து அவரோட பக்த கோடிகளுக்கு அப்பப்போ தோன்றி இணையதளத்தில் சில சொற்பொழிவு ஆற்றிட்டு தான் இருக்காரு. இது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இவர் மேலே இருந்துமே இவரை இன்னும் கைது பண்ணாதது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மனதில் இருந்துட்டு தான் இருக்கு.